அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. ரமதான் ஃபேட் லாஸ் சீரிஸ்ல இன்னைக்கு நாள் 7. செஹர்ல எல்லாருக்கும் வணக்கத்தை வச்சுட்டு வழக்கம் போல டயட்டுக்கு சப்பாத்தி அண்ட் எக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அப்படியே ஃபஜ்ர் தொழுவ நடந்தே போயிட்டேன். குட்டி தூக்கம் போட்டு ஒரு 8 மணி அளவில் ஜிம்முக்கு போய் சேர்ந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட்ல கால் பயிற்சி தான் பண்ண போறோம். ரொம்ப ஹெவியா போடாம ரொம்ப ஈஸியாவும் போடாம கொஞ்சம் மீடியமா போட்டுக்கிட்டேன். அப்புறம் இப்போ ரமதான் மாசம் போயிட்டு இருக்கு. ரமதான் வந்தாலே போதும் வாழ்க்கையை சுத்தி இருக்க எல்லா ப்ராப்ளமும் ஒரு மாதிரி அமைதியா ஆயிடும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலைப்படுறேன்னா இந்த மாசம் எதுவுமே யோசிக்காம ஜாலியா இருப்பேன். வருஷம் ஃபுல்லா ஒரு மாதிரி இருந்தாலும் ரமதான் மாசம் மட்டும் எல்லா விஷயத்திலும் ஒரு மாதிரி ஒழுக்கமா இருப்பேன். இது எனக்கு மட்டும் இப்படியா இல்ல மத்தவங்களுக்கும் இப்படிதான் ஃபீல் ஆகுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம பாடியில இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பார்த்துட்டு ஜிம்மை விட்டு கிளம்பிட்டேன். அப்படியே போற வழியில என்ன கண்டென்ட் போடலாம் எதை பத்தி பேசலாம்னு யோசிச்சுட்டே போயிட்டேன். வீட்டுக்கு வந்து ஒரு குளியலை போட்டு மொட்டை மாடியில போய் தலையை காய வைக்க நின்ட்டேன். அப்புறம் மத்தியானம் 1:30 மணி ஆன உடனே ஜோர் படிக்க பள்ளிக்கு போயிட்டேன். எங்க வீட்டுல என்னை விட இவனுக்கு தான் மரியாதை அதிகம். அப்புறம் புரோதச்சத்துக்கு போய் கோழி வாங்கிட்டு வந்துட்டேன். மீண்டும் மாலை டெலிவரி வேலை. கொஞ்சம் லேட் ஆனா போதும்பா, நோம்பு கஞ்சி காலின்னு சொல்லிடுவாங்க. ஸ்டாருக்கு நல்லா சிக்கன், ஃப்ரூட்ஸ் அண்ட் பாடி ஹீட் குறைக்க சப்ஜா சீட்ஸ் குடிச்சேன். சாப்பிட்ட கையோட மகிரி படிச்சுட்டு அப்படியே டெய்லி ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ண பூங்கா போயிட்டேன். நான் கேமரா ஆன் பண்ணா போதும் என் நண்பன் கான்சியஸா நடக்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் 8 மணி அளவில் இஷான் தராவி படிக்க போயிட்டேன். ரமதான் மாசத்துல டயர்ட்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெம்பே இல்லை. ஆனாலும் கன்சிஸ்டன்சி விட்டுறக்கூடாதுன்னு அடிச்சு பிடிச்சி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்றேன். அப்புறம் என் நண்பர் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு டயட் ரெசிபி போட்டிருந்தான். அதை நாமளும் ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்க்க அவன் அளவுக்கு பர்ஃபெக்டா இல்லைனா கூட டேஸ்ட்ல அல்டிமேட். ஸோ அதையே டின்னர்ல சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.